வணக்கம். ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இப்போ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் அதனுடைய தலைமை ஊடகங்கள்லேயும் பொது வெளியிலையும் முன்வைக்கிற நாகரிகமற்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான பேச்சுகள் மற்றும் விமர்சனங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதிலும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க முறையில் ஒரு நாக்கு பூசக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளும் அந்த கேலி கிண்டல்களும் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இது இப்போ நமக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்கிறாங்க, தலைவர்கள் இருந்திருக்காங்க, தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு கட்சி தலைவனும் எந்த ஒரு கட்சி தொண்டர்களும் இவ்வளவு கேவலமாக ஒரு நாகரிகமற்ற முறையில் அதாவது இது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. முதல்ல அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா, தலைவர் அப்படின்னு உயர் விகுதியோடு பேசணுமாங்கிறதே நமக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. தலைவர் தான் அப்படி இருக்கான்னா, தொண்டர்கள் அதை விட கேவல கட்டணமாக இருக்கானுங்களே. தலைவன் தான் ஒரு ராங்கான ஒரு தொனியில் பேசுகிறான், இல்லை நாகரிகமற்ற முறையில் பேசுகிறான்னா, அவனிலேருந்து ஆரம்பித்து தொண்டர்கள் கடைசி தொண்டர்கள் வரையிலையும் நாகரிகமே இல்லாமல் ஒரு சோம்பி கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கூட்டம். நாம் தமிழர்னு இவனுக்கு சொல்லிக்கவே கூடாது. நாம் மனிதர்னே சொல்லக்கூடாது. மனிதர்களே கிடையாது. மனித ஜென்மத்துக்குரிய உலகம் எங்கேயே போயிட்டுருக்கு நாகரிகத்தில். அதனுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. உலகம் நாகரிகம் அடைஞ்சு உலகமே யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் நோக்கி போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கற்காலத்தை நோக்கி இந்த தலைவனும் கற்காலத்தை நோக்கி பேசுகிறான். இந்த தொண்டர்கள் அதை விட கேவலமாக இருக்கானுங்க. அதாவது ஊடகங்கள்லேயும் சரி, வெளியில் பேசுகிறதுலையும் சரி, எடுத்து வைக்கிற கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா கருத்துக்களே கிடையாது. கருத்தியல் பேசுகிறதும் கிடையாது. கட்சிக்கு ஒரு கருத்தியல் கிடையாது, ஒரு சித்தாந்தம் கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. எப்போ பாருங்கள் தனி மனித தாக்குதல் தான். அதுலேயும் ஒரு செலக்டிவாக ஒரு தலைவரை பற்றி பேசுகிறது, இல்லை ஒரு கட்சியை மட்டும் பேசுகிறது தான் இவங்களுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் எல்லாமே இருக்குது. இது எவ்வளவு அருவருக்கத்தக்க முறையில் போகுதுன்னா, இப்போ நீங்கள் இறந்து போன தலைவர்களை பற்றியோ இல்லை எந்த தலைவர்களை பற்றி பேசினாலும் ஒரு அடிப்படை ஒரு சிவிலைஸ்டு பிஹேவியர் கொண்ட உள்ள ஒரு மனுஷன் எப்படி பேசுவான், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவான். அது தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் ஒரு மரியாதை, அடிப்படை மரியாதை ஒரு பேசிக் டீசன்சி இருக்கும். அந்த எந்த டீசன்சியும் இல்லாத மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஜெயலலிதாவை பற்றி பேசுனா 2 ஆம்பளைங்களுக்கு இடையில் படுத்துருக்கிற பொம்பளைங்கிறது, அண்ணாவை பற்றி பேசுனா வந்தேரிங்கிறது, கலைஞரை பற்றி பேசுனா வடுக வந்தேரிங்கிறது, துரோகிங்கிறது, இதெல்லாம் ஒரு மொத்தமும் அந்த நாம் தமிழர் கட்சி கூட்டமும் பார்த்திங்கன்னா தனி மனித தாக்குதல், கேரக்டர் அசாசினேஷனு, பர்சனல் அட்டாக் தானே ஒழிய இவங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு, இந்த சோம்பி கூட்டத்துக்கு ஒரு கொள்கை என்பதோ, கோட்பாடு என்பதோ, ஒரு அறம் என்பதோ, ஒரு சித்தாந்தம் என்பதோ ஒரு கிஞ்சித்தனும் கிடையாது இவங்களுக்கு. இவங்களை எல்லாமே இன்னும் காட்டு மிராட்டி காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்கிறது தான் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் நமக்கு வேறு இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அதாவது ஒரு முன்னாள் முதல்வர் இறந்து போனவரை பற்றி பேசும்போது அவருடைய கொள்கைகளை பற்றி பேசலாம், எதிர்த்து பேசலாம், இல்லை விமர்சனம் பண்ணி பேசலாம். அதில் நமக்கு எந்த ஒரு தவறும் கிடையாது. இல்லை அவர் இந்த திட்டங்களை கொண்டு வந்தார், இது நல்ல திட்டம் கிடையாது, இது மனிதத்துக்கு ஆபத்தான திட்டம், தமிழர்களுக்கு எதிரான திட்டம்னா அப்படி பேசுங்க. இல்லை அவர் பேசின கருத்தியல் இருக்கு இல்லையா, ஐடியாலஜி, அது தப்பு, திராவிட ஐடியாலஜி தப்பு, அது இந்த தீமைகளை உருவாக்கியிருக்குன்னு அப்படி பேசுங்க. இல்லை இந்த திமுகவினுடைய கொள்கைகள் இவ்வளோ மோசமாக இருக்குது,
கருணாநிதியுடைய கொள்கை வந்து அவர் கொள்கை பேசின விதம் சரி கிடையாது, அவர் கோட்பாடு இல்லாத ஒரு மனிதர், அவர் வந்து ஒரு எந்த திட்டத்தையும் இந்தந்த திட்டத்தில் இந்தந்த தப்பு பண்ணாருன்னு அப்படி பேசுங்க. அதை நம்ம யார் தப்பு சொல்கிறா? நீ அப்படி பேசுகிறத நம்ம எதாவது தப்பு சொல்லுவோமா? அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் ஈவன் மு.க. ஸ்டாலினை பற்றியோ இல்லை திமுகவை பற்றியோ பேசும்போது கொள்கை சார்ந்து பேசுங்க, திட்டங்களை பற்றி பேசுங்க, கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸ் ஏதாவது வந்து தப்புன்னா அதை பேசுங்க. அதை விட்டுட்டு தனி மனித தாக்கல், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அவர் வந்து 3 கல்யாணம் பண்ணாருங்கிறது, அவர் வந்து துரோகிங்கிறது, எதை வச்சு நீங்கள் துரோகி பட்டம் விட்டுறீங்க? நீங்கள் அவர் துரோகிங்கிறீங்க, இன துரோகிங்கிறீங்க, மொழி துரோகிங்கிறீங்க, இல்லை எல்லாத்துலேயுமே துரோகப்பட்டால் நீங்கள் சுமத்தும் போது அவருடைய பர்சனல் லைஃபு, அவருடைய குழந்தைங்க, அவருடைய மனைவியை பற்றி பேசுகிறீங்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு, ஒரு மானம், ஈனம், சூடு சுரணை ஏதாவது இருக்காடா அவங்களுக்கெல்லாம்? ஒரு தனி மனிதனை பற்றி வந்து அவனுடைய பர்சனல் லைஃப்பை பேசலாமா? அவன் அரசியல் வாழ்க்கையில் வந்து 60-70 வருஷம் இருந்திருக்கிறான், 90 வருஷம் வரலையும் வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதனை பற்றி பேசும்போது ஒரு அடிப்படை அறிவு, அந்த மாதிரியான ஒரு எந்த இதில் உங்கள் வீட்டு பெண்களை வந்து இல்லை உங்கள் அக்காள்களையோ உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவையோ உங்கள் ஆயாவையோ வந்து தனி மனித தாக்குதல் நடத்தினா நீங்கள் ஏற்றுக்குவீங்களாடா? சோம்பிங்களா? கொஞ்சமாவது உங்களுக்கு மானம், ஈனம், அறிவு, ஒரு சிந்திக்கும் திறன் எதுவுமே இல்லாத ஒரு மனித முட்டாள்களாக பிறந்தும் படித்தும் பெரிய முட்டாள்களாக இருக்கீங்களாடா? உங்களுக்கெல்லாம் வந்து எதடா சொல்லி எப்படிடா உங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறது? நமக்கும் வந்து சரி கட்டுப்படுத்தி இந்த மாதிரி வந்து இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நாகரிகமாக பேசி இவங்களை அறிவு சொல்லலான்னா இவனுக்கு நாகரிகத்துக்கும் இவனுக்கும் எத்தனை கிலோன்னு கேட்பானுங்க. நெட்டில் இவனோட வந்து இது ட்விட்டரில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இவனுடைய பேசுகிற மொழி, இவனுடைய வந்து எடுத்து வைக்கிற வாதம்லாம் அருவருப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கொச்சையாக இருக்குது. ஒரு பெர்வர்டட் மைண்ட் செட்டோடு இவனு செயல்படுறானுங்கிறது தான் நம்ம இவனுங்களை பற்றி பார்க்குறோம். கம்ப்ளீட் மைண்டு முழுக்கவும் பெர்வர்ஷன் தான் இவனுங்களுக்கு. ஏன்னா இவனு பொதுவெளியிலே இந்த மாதிரியான இவனு பயன்படுத்துகிற வார்த்தைகள், இவன் மொழி பிரயோகம், அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் வந்து சகஜமாக பேசுகிறது, கொள்கை இல்லாமல் தனி மனித தாக்கத்தில் ஈடுபடுறதெல்லாம் வைக்கும் பார்க்கும்போது இவனு ஒட்டுமொத்த கூட்டமும் மனநோயாளிகளாக தான் இருக்கானுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்குது. எங்கேயாவது இவனு வந்து ரொம்ப ஏர்லியராக வந்து இவனு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. தலைமையிலேருந்து தொண்டன் முதல் வந்து நல்லா மனநல மருத்துவரை போய் பார்த்து இந்த மாதிரி இருக்குங்க, நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம், முன்னுக்கு புறனாக பேசுகிறோம், எப்போ வந்தாலும் எங்களுக்கு கெட்ட வார்த்தை தான் வருது, அதேமாரி எங்களுக்கு நாகரிகமான எந்த ஒரு இதுன்னு தெரில, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு இவனெல்லாம் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் இவனுக்கு நல்லது. இல்லாட்டி வந்து இவனுடைய பிஹேவியர், இவன் வாயிலேருந்து வர வார்த்தைகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனநோய் பயங்கரமாக முத்தி போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இவனுக்கு அரசியல் நாகரிகமும் கிடையாது, தனி மனித ஒழுக்கமும் கிடையாது. அவ்வளோ தூரம் வாய்க்கழியாக பேசுவானோ, ஈவினிங் போனால் இந்த தலைவர்கள்லாம் வந்து தண்ணி அடிப்பானோ, எல்லாமே தண்ணி அடிக்க செய்வனுங்க. ஹார்ட்கோர் டாஸ்மாக் ட்ரங்கர்ட்ஸ் தான் வேணும். ஆனால் வந்து வெளியில் வந்து டாஸ்மாக் வேணாம், குடி வேணான்னு சொல்லுவானோ, ஆனால் ஈவினிங் ஆனால் இவனோட கூட்டி அதை கும்பலாக போய் குடிப்பானோ அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். அதேமாரி பேச்சு, ஐயோ கெட்ட வார்த்தைகள் தான் இவங்களுக்கு மூலதனமாக இருக்குது. கெட்ட வார்த்தைகளை மூலதனமாகவும், தனி மனித வெறுப்பம் மூலதனமாகவும், மக்களுக்குள்ளே வந்து தமிழன், தெலுங்கன், கன்னடம், மலையாளின்னு சொல்லி அந்த பிரித்து பேதம் பேசுகிற அந்த ஒரு வெறுப்பு. அவன் பாஜக என்னன்னா மத வெறுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்னென்னா இன வெறுப்பு, மொழி வெறுப்பு, இந்த மாதிரியான வெறுப்பில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் ஜனங்க இவங்களை டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. ஈவன் இன்க்ளூடிங் விக்கிரவாண்டியில் கூட 10,000 ஓட்டுக்கு மேலே இவங்களால் வாங்க முடியல, டெபாசிட்டியே மீட்க முடியலன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட, மதிகட்ட, எந்த புத்தியும் இல்லாத நாகரிகமற்ற ஒரு கும்பலை வந்து மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். 8.9% மேலே இவங்களால் எதுலேயுமே போக முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதே சமயம் இந்த மாதிரியே தொடர்ந்து இந்த மாதிரி இறந்து போன தலைவர்களை, எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ இல்லை கலைஞரை பற்றியோ தொடர்ந்து இப்படி பேசி தனி மனித தாக்குதல் அரசியலில் ஈடுபட்டானுங்கன்னா தமிழர்களே இவனோட வந்து பொது வழியில் செருப்பால் அடித்து இவனோட வந்து மானபங்கப்படுத்துவாங்க. அந்த காலம் வெகு விரைவில் வரும்.
திமுக தொண்டர்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. ஏன்னா தலைமை சொல்லுது இதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இறங்க வேண்டாம், இது வேறு சில பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதால இந்த தொண்டர்கள் வந்து நாகரிகம் காத்து இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பொது வெளியில் தமிழர்கள் மத்தியில் ஏற்கனவே வந்து அசிங்கப்பட்டுருக்கானோ இவனு உதப்படுறதுக்கான காலமும் வெகு சீக்கிரத்தில் வருங்கிறது தான் நம்ம வந்து இவங்களை பற்றி சொல்கிறோம். இந்த கட்சியை பேசாமல் மூடிடு, இல்லாட்டி ஒழுங்காக அரசியல் பேசி கட்சி நடத்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை வைக்கிறோம். இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.